இந்த பேக்கில் வருது இல்லை, இந்த யானை தான் அவர் கொன்னது. இந்த இடத்துல தான் அவரை போட்டு மிதித்து கொன்னது நைட்டு 2:30 மணிக்கு. உங்கள் பையனையா அசோக் கிராஸ் ஆகி வந்திருக்குல்ல யானை. முதல் நம்பரை கொண்டுட்டு அந்த யானை இந்த ஆற்று வழியாக தான் நடந்து வந்திருக்கு, நடந்து மேலே போயிருக்கு. பின்னாடி இன்னொருத்தர் வந்திருக்காரு, அவரை வந்து தாக்கி அவர் படுகாய மாட்டார். படக்கையில் இந்த பிரச்சனை கூட 9 மணி வரை இந்த பார்க்காப்பில் நிற்கிறோங்க. 9 மணிக்கு மேலே தான் நாங்கள் எல்லாமே வீட்டுக்கு போகிறோம். அந்த மனித உயிருக்கு ஒரு பாதுகாப்பே இல்லை. அலட்சியமாக சேரம்பாடி வனத்துறை இருக்குதுங்க. நாங்கள் சொன்ன நியாயமாக சொல்கிறோம். தொடர்ந்து நிரந்தரமான தீர்வு வேணும். அதுக்கு நீங்க செய்ய வேண்டிய ஒரே வழி, யானைகள் மக்கள் வசிக்கின்ற பகுதிகளில் இருக்கக்கூடாது. இது பயங்கர மோசமான ஆணைண்டாங்கப்பா. மனித உயிர் தானே சார், இங்கே செத்தால் மனித உயிர் தானே. இப்போதான் போயிருக்கு காலையில் ஃப்ரெஷ். அங்கே பாருங்க, இல்ல இந்த ரேஞ்சில் தான் எங்களை கூட்டு போய் நாங்களா வழியேற்க போய் பேசிட்டு இருக்கோம். படக்கையில் நடந்த பிரச்சனை கூட 9 மணி வரை இந்த பார்க்காப்பில் நிற்கிறோங்க. 9 மணிக்கு மேலே தான் நாங்கள் எல்லாமே வீட்டுக்கு போகிறோம். இந்த ரேஞ்சில் வந்து எங்களுக்கு பேசுகிறாரா இவர் கேட்குறாரு. எங்களுடைய வாழ்வாதாரத்துடைய தலைவர், நீங்கள் வேணா உங்கள் வீட்டை விட்டு வச்சுக்கோங்க. இது என்ன சொல்றோம்? நாங்கள் என்ன சொல்கிறோம்? மக்கள் வசிக்கின்ற பகுதிகளில் இருக்கின்ற யானைகளை வனப்பகுதிக்குள்ள கொண்டு போங்க. இதுதான் கோரிக்கை. வேற எந்த கோரிக்கையும் நாங்கள் வைக்கல. இப்படி என்ன சொல்றாங்க? இல்லைங்க, குழந்தைல நிக்குதுங்க, பாரஸ்ட்ல நிக்குதுங்க, கைவசத்துல நிக்குது, பட்டாளோட. இதை நாங்க கேட்கிறோம். 50 வருஷம் 100 வருஷம் வாழ்றோம் சார். நீங்க என்ன சார் செத்ததுக்கு அப்புறமா இல்ல பாதிக்கப்பட்டதுக்கு அப்புறமா இல்ல பட்டாளத்துல தான் யானை அடிச்சு இல்ல கைவசத்துல இதே நான் கேட்கிறோம். இதே நான் கேட்கிறோமா? எங்களுக்கு வந்து நிரந்தரமான தீர்வு வேணும். அதுக்கு நீங்க செய்ய வேண்டிய ஒரே வழி, யானைகள் மக்கள் வசிக்கின்ற பகுதிகளில் இருக்கக்கூடாது. அத அடர்ந்த வனப்பகுதிகளை போகணும். அதற்கான திட்டத்தை வாங்க, அதற்கான பதிலங்களை கொடுங்க. வந்திருக்காங்க வனத்துறை. உங்களோட கோரிக்கைக்கு தான் வந்து அனைவருக்கும் வணக்கம். இந்த போராட்டத்தை நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்களா? ஆக்சுவலாக இந்த போராட்டம் எதுக்குன்னா, நீலகிரி மாவட்டம் பந்தலூர் தாலுக்காவுக்கு உட்பட்ட சேரம்பாடி என்ற பகுதியில், கரெக்டாக சொல்லணும்னா சப்பந்தோடு அந்த இடத்தோட பேர், இன்றைக்கி காலையில், அதாவது 26/9/2024 இன்னைக்கு காலையில் 4:30 மணிக்கு ஒருத்தர் யானை அடித்து அவர் வந்து இறந்துட்டார். அதுக்காக தான் இந்த போராட்டம். கடந்த ஒரு வருஷத்தில் மட்டும் இது வந்து 3வது பேர், அதாவது எங்கள் ஏரியாவில் மட்டும் இது வந்து 3வது நம்பர் யானை அடித்து நாங்கள் போராட்டம் பண்ணுறது. மனித உயிர் தானே சார், எங்க செத்தால் மனித உயிர் தானே. அந்த மனித உயிருக்கு ஒரு பாதுகாப்பே இல்லை. அலட்சியமா சேரம்பாடி வனத்துறை இருக்குதுங்க. நாங்க சொன்ன நியாயமா சொல்றோம். தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்குது. 3 மாசமா கோரிக்கை வச்சுக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு அழைத்து பேசுறது கூட இப்போ உள்ள டிஎப்ஓ வந்து அதுக்கான ஒரு வாய்ப்பு எங்களுக்கு கொடுக்கல. ஒரு வாரத்துக்கு முன்னாடி கூட நம்ம ரேஞ்சருக்கு சொன்னோமே, இந்த வாரம் டைம் வாங்கி தரல. இன்னைக்கு வியாழக்கிழமை வாங்கி கொடுத்துருக்காங்களா? இந்த பிரச்சனைக்கு தான் நாங்கள் வேற எதுவுமே கேட்கல. 3 மாசமா கோரிக்கை வச்சுக்கிட்டு இருக்கோம். 3 மாசமா போராட்டம் நடத்திட்டு இருக்கோம். 3 மாசமா எல்லா துறைக்கும் நாங்கள் பெட்டிஷன் போட்டிருக்கோம். அந்த பெட்டிஷனை எடுத்துக்கிட்டு எங்களை கூப்பிட்டு பேசுறதுக்கு வட்டாட்சியரை கூப்பிட்டுருக்காங்க. இந்த இடத்துல தான் ஒரு யானை மிதிச்சு வந்து கொன்னுச்சு. அவரோட தோட்டம் வீட்டு பக்கத்துலேயே இருக்குது. நைட்டு 2:30 மணிக்கு அவரை வந்து மிதிச்சு கொள்ளுது அந்த யானை. ஒவ்வொரு டைமும் யானை மிதிக்கும் போது என்ன சொல்லுவாங்கன்னா, கவர்மெண்ட்லேருந்து ஒரு 10 லட்சம் பணம் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த யானை காட்டுக்குள்ளே விரட்டுறான்னு சொல்லிட்டு கும்கி கூட்டிகிட்டு வந்து ஒரு வாரம் பாவனை காட்டுவாங்க. ஒரு 10 நாள் கழித்து யானை வந்து கேரளாவில் இருக்க அடர் வனப்பகுதிக்குள்ளே போயிடுச்சு அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆனால் கேரளாவுக்கும் எங்கள் ஊருக்கு எவ்வளோ தெரியுமா டிஸ்டன்ஸு? வெறும் 10 கிலோமீட்டர் கூட இல்லை அந்த வனப்பகுதிக்கும் இந்த வனப்பகுதிக்கும். என்னோடய சஜஷன் என்னென்னா, யானைகளை வந்து சோஷியல் ஆக்கணும். சோஷியல்னால் யானைகளை வந்து ஃபஸ்ட்டு மனிதர்கள்னாலே ஒரு பயமுறுத்தக்கூடியவங்க, அச்சுறுத்தலானவங்க அப்படின்னா அதுக்கு அந்த நினைப்பே கொடுக்கக்கூடாது. இதை எங்கேருந்து கொண்டு வரணும்னா, அடிமட்டம் ஃபாரஸ்ட்லேருந்து கொண்டு வரணும். அதாவது ஃபாரஸ்ட்டில் யானை விரட்டுறதுக்காக அதிக ஒலி எழுப்புறது, பட்டாசு போடுறது, இறைச்சல் கொடுக்குற மாதிரி சத்தம் போடுறது, இந்த மாதிரி எந்த ஒரு ஆக்டிவிட்டீஸும் பண்ணக்கூடாது. பண்ணாமல் அதுக்கு வேறு ஏதாவது வழியை வந்து கண்டுபிடிக்கணும்.
நீலகிரி டிஸ்ட்ரிக்டை பொறுத்த வரைக்கும் காட்டு யானையாக சரி, காட்டு விலங்காக இருந்தாலும் சரி, இங்கே மனிதர்களாக இருந்தாலும் சரி, எல்லோரும் ஒன்றா தான் வாழ்ந்தாகணும். வேறு வழியே கிடையாது. அதுக்கு என்ன வழியோ அதை தான் உண்டாக்கணும். யானைகள் இருக்கிறதுனால காடு செழுமையாகுது. அது எல்லாருக்குமே தெரியும். இங்கே இருக்க விலங்குகள் எல்லாத்தையும் விரட்டி விட்டுட்டு இங்கே யாரும் இருக்க போகிறது கிடையாது. இறந்த ஒரு வீட்டு பக்கத்தில் ஒரு ஐயப்பன் கோயில் இருக்குது. அந்த ஐயப்பன் கூட தெரியல போல், இந்த மாதிரி நம்ம இப்படி காப்பாற்றணும், நம்ம முன்னாடி ஒரு உயிர் போகுது அப்படின்னு. இந்த பிளேஸில் தான் வந்து யானை வந்து அவரை மிதிச்சு கொள்ளுது. இந்த இடம் தான் கரெக்டாக. அவர் வீட்டுக்கு முன்னாடி இருந்த அந்த வாழை மரத்தை ஃபஸ்ட்டு சாய்ச்சிருக்கு. ஒரு 2-3 பாக்கு மரத்தை உடச்சிட்டு அவர் யானையை விரட்டுறதுன்னு வந்திருக்காரு. அவர் இது மட்டும் இல்லை, இவர் அந்த இடத்துல மிதித்து கொண்டுட்டு அந்த யானை காட்டுக்குள்ளேயே நடந்து வந்து இன்னொரு இடத்துக்கு போயிருக்கு. அங்கே காலையில் 6 மணிக்கு வேலைக்கு போன ராமன் அப்படிங்கிற ஒரு பேர். அவர் விரட்டிக்கிட்டே வந்து அடிச்சிருக்கு. அவரோட நல்ல நேரமே என்னன்னு தெரியல. அவருக்கு எதுவுமே ஆகலை. கையில் மட்டும் அடிபட்டு கொஞ்சம் இப்போ ஹாஸ்பிட்டல்லேருந்து அட்மிட் ஆகி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்காரு. அவரோட வீட்டுக்கு போகிற வழி இன்னும் பயங்கரமாக இருக்குது. கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் அந்த இடத்துக்கு போய் அங்கே என்ன இருந்துச்சுன்னு அங்கே இருக்கவங்கள்ட்ட கேட்கலாம். வீடு இருக்கு இருந்ததுப்பா. நல்லா பயந்துட்டு எல்லாம் இங்கே எத்திருக்கு. இதுக்குள்ள போயிட்டாரு. ஆனா இங்கிட்டு தான் இருக்கு. ஆனா இங்கிட்டு இருந்து அங்க இருந்து விரட்டினோம். அங்க கடக்கு விரட்டினோம். போனதுனால அவர் தப்பிச்சிட்டாரு. இது உள்ளுக்கு போயிட்டாருல. அடுத்த வீடியோவில் இதை பற்றி தெளிவாக பார்க்கலாம்.